வணக்கம் கன்னிராசி நேயர்களே. காலத்தின் சக்கரம் இப்போது ஒரு சுழற்சியை முடித்துவிட்டு உங்களுக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது. இதுவரை உங்கள் முதுகுக்கு பின்னால் குத்தியவர்கள் யார்? உங்கள் முன்னே நின்று போலி சிரிப்பு சிரித்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கணக்குகளை எல்லாம் தீர்க்கும் ஒரு மகா சக்தி இப்போது உங்கள் பக்கம் வந்துவிட்டது. நல்லவனுக்கு காலமில்லையே என்று நீங்கள் பல முறை கண்ணீர் சிந்தியிருக்கலாம். ஒரு கல் சிலையாக மாறுவதற்கு முன் பல ஆயிரம் முழியடிகளை தாங்க வேண்டும். கன்னி ராசியே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் பட்ட அவமானங்கள், நஷ்டங்கள், துரோகங்கள் எல்லாமே அந்த உளியடிகள்தான். இப்போது நீங்கள் கருவறையில் அமரப்போகும் சிலையாக மாறப்போகிறீர்கள். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு கழுகு தன் குஞ்சை மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளியது. அந்த குஞ்சு பயந்து போய் சிறகுகளை அடித்து கொண்டது. கீழே விழுந்து சாகப் போகிறோம் என்று நினைத்தபோதுதான் அதன் சிறகுகள் தானாக விரிந்து அது வானில் பறக்கத் தொடங்கியது. கன்னிராசியே, கடந்த சில காலங்களாக தெய்வம் உங்களை அப்படித்தான் கீழே தள்ளியது. நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று உலகம் சிரித்தது. ஆனால் நீங்கள் விழவில்லை. உங்கள் சிறகுகளை விரிக்க கற்றுக்கொண்டீர்கள். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சாதாரண மாதம் அல்ல. இது கன்னிராசியின் கர்மவினைகள் முடிந்து தர்மத்தின் வாழ்வு தொடங்க போகும் ஒரு மகா யுகத்தின் ஆரம்பம். இதை சாதாரணமாக நினைக்காதீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கத் தொடங்கிய இந்த நிமிடம் முதல் உங்கள் வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றல் பரவத் தொடங்கும். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை செதுக்கப் போகும் பொன்மொழிகள். ராசிநாதன் புதன் வலுவாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் முன்பை விட இப்போது பல மடங்கு வேகமாக வேலை செய்யும். இதுவரை மந்தமாக இருந்த உங்கள் மூளை இப்போது ஒரு கணினியைப் போல இயங்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மிக துல்லியமாக இருக்கும். அது உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி காத்திருக்கிறது. நீங்கள் செய்த பழைய உழைப்பு இப்போது கை கொடுக்க போகிறது. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த அந்த பதவி உயர்வு ஆணை உங்கள் கையில் கிடைக்கும். இவன் வேலைக்கு லாக்கி இல்லை என்று சொன்ன அதே மேலதிகாரி உங்களை விட்டால் இந்த நிறுவனத்திற்கு ஆள் இல்லை என்று கெஞ்சுவார். ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது 2 அடி பின்வாங்குவது பயத்தினால் அல்ல, இன்னும் வேகமாக பாய்வதற்காக. கன்னிராசியே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் பின்வாங்கியது அந்த பாய்ச்சலுக்காகத்தான். இப்போது உங்கள் கர்ஜனை ஒலிக்கப் போகிறது. உங்களை மட்டம் தட்டியவர்கள் இப்போது உங்கள் நிழலில் ஒதுங்கப் போகிறார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் இனி வியாபாரம் படுத்துவிட்டதே என்று கலங்கியிருப்பீர்கள். ஒரு மரம் இலைகளை உதிர்ப்பது சாவதற்காக அல்ல, புதிய தளிர்களை விடுவதற்காக. உங்கள் தொழிலில் இருந்த மந்த நிலை இப்போது விலகுகிறது. புதிய ஆர்டர்கள் உங்கள் வாசலில் குவியப் போகின்றன. இதுவரை உங்களை ஏமாற்றிய கூட்டாளிகள் விலகி உண்மையான மனிதர்கள் உங்கள் பக்கம் வந்து சேருவார்கள். பணப்பற்றாக்குறையால் உங்கள் தன்மானத்தை நீங்கள் அடகு வைத்திருப்பீர்கள். ஒரு 1000 ரூபாய் தரமாட்டாயா என்று நீங்கள் கையேந்திய மனிதர்கள் உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பார்கள். அந்த வடுக்கள் உங்கள் இதயத்தில் இன்னும் ஆறாமல் இருக்கும். கவலைப்படாதீர்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பணவரவு உங்களை தேடி வரும். ஒரு வறியவன் தினமும் கடவுளிடம் எனக்கு லாட்டரி அடிக்க வேண்டும் என்று வேண்டினான். கடவுள் அவன் கனவில் வந்து முதலில் லாட்டரி சீட்டு வாங்கு என்றார். கன்னிராசியே, நீங்கள் உழைக்க தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் வாய்ப்பு வரவில்லையே என்று கவலைப்பட்டீர்கள். இதோ வாய்ப்பு எனும் லாட்டரி சீட்டு உங்கள் கையில் இந்த ஏப்ரல் மாதம் கிடைக்கப் போகிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பூர்வீக சொத்து கைக்கு வரும்.
அல்லது வராது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு தொகை வட்டியுடன் வந்து சேரும். பணத்தை எங்கே வைப்பது என்று தெரியாத அளவுக்கு ஒரு பணப்புழக்கம் உங்கள் கையில் புரளப் போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். பணத்தை வீணாக்காதீர்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, கன்னி ராசிக்கு இந்த மாதம் விஸ்வரூப வெற்றி உறுதி. இது ஏதோ நான் சொல்லும் வார்த்தையல்ல, உங்கள் கிரகங்களின் அமைப்பு சொல்லும் தீர்ப்பு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கிரகங்கள் வலுவடைவதால் உங்கள் புகழ் விண்ணை தொடும் அளவுக்கு பரவப்போகிறது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நாங்கள் யாருக்காக உழைக்கிறோமோ அவர்களே எங்களை மதிக்கவில்லை என்று நீங்கள் நொந்து போயிருந்த காலம் மலையேறிவிட்டது. இப்போது உங்கள் குடும்பத்தினர் உங்களை ஒரு ராஜாவைப் போல, ராணியைப் போல கொண்டாடுவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தேடி வரும். அவர்களின் படிப்பு அல்லது வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். இவன் பிள்ளை நன்றாக வளரவில்லை என்று சொன்னவர்கள் முன்னால் உங்கள் பிள்ளைகள் சாதனை படைப்பார்கள். அது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை 4 மடங்கு உயர்த்தும். ஒரு சிற்பி ஒரு பாறையை உடைக்க 100 முறை சுத்தியலால் அடித்தான். பாறை உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை 2ஆக பிளந்தது. இப்போது சொல்லுங்கள், அந்த பாறையை உடைத்தது அந்த ஒரு அடியா, இல்லை முன்னால் விழுந்த 100 அடிகளா? கன்னிராசியே, நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட அவமானங்கள், நஷ்டங்கள் எல்லாம் அந்த 100 அடிகள். இப்போது நீங்கள் அடிக்கப் போவது அந்த 101வது அடி. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாள் நோய்கள் குணமாக தொடங்கும். ஒருவித புத்துணர்ச்சி உங்கள் உடலில் ஊற்றெடுக்கும். முடியாது, என்னால் முடியாது என்று சொன்ன நீங்கள் இப்போது மலையை கூட நகர்த்தும் வலிமையை பெறுவீர்கள். தியானம் மற்றும் யோகா செய்வது உங்கள் ஆற்றலை இன்னும் பலப்படுத்தும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா தொடர்பான சிக்கல்கள் நீங்கி நல்ல செய்தி வந்து சேரும். கடல் தாண்டிய பயணங்கள் உங்களுக்கு பெரும் புகழையும் பொருளையும் பெற்றுத்தரும். நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே உங்கள் ஆதிக்கம் இருக்கும். ஒரு பறவை மரக்கிளையில் அமரும்போது அந்த கிளை ஒடிந்துவிடுமோ என்று பயப்படுவதில்லை. ஏனெனில் அது கிளையை நம்பவில்லை, தன் சிறகுகளை நம்புகிறது. கன்னிராசியே, நீங்கள் இதுவரை மற்றவர்களை நம்பி ஏமாந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் சொந்த உழைப்பை, உங்கள் சிறகுகளை நம்பத் தொடங்கிவிட்டீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவிகளில் மாற்றம் ஏற்பட்டு அதிகாரம் கையில் வரும் சூழல் அமையும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கட்சியிலும் ஆட்சியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் சொல் இப்போது வேத வாக்காக மாறும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் படைப்புகள் உலகளாவிய அங்கீகாரத்தை பெறும். புகழும் பொருளும் ஒரு சேர வந்து உங்களை சேரும். ரசிகர்கள் உங்கள் பெயரை கோஷமிடும் காலம் இது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். முட்டுக்கட்டை போட்ட உறவினர்கள் இப்போது சமாதான பேச்சுக்கு வருவார்கள். எனக்கு எதுவும் வேண்டாம், நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களின் மனது மாறும். இது உங்கள் குலதெய்வம் செய்யும் அற்புதம். வெற்றி என்பது தற்செயலாக வருவது அல்ல, அது உங்கள் விடாமுயற்சியால் வருவது. கன்னிராசியின் உழைப்பிற்கு நிகர் யாருமில்லை. நீங்கள் ஓய்வில்லாமல் ஓடிய காலத்திற்கு இப்போது ஈடாக ஒரு பெரிய ஓய்வும் வசதியும் கிடைக்கப் போகிறது. உங்கள் எதிரிகள் யார் தெரியுமா? உங்கள் முன்னே நின்று சிரித்துவிட்டு உங்கள் முதுகுக்கு பின்னால் குழி பறிப்பவர்கள்தான். அவர்களை அடையாளம் காணும் சக்தி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு துரோகியை அடையாளம் காண்பது ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்வதற்கு சமம்.
வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இதில் பாதைகள் மாறலாம். ஆனால் இலக்கு மாறக்கூடாது. கன்னி ராசியே, உங்கள் இலக்கு வெற்றி மட்டும்தான். இடையில் வரும் முட்களைக் கண்டு அஞ்சாதீர்கள். முட்கள் இருந்தால்தான் ரோஜா அழகாக இருக்கும். உங்கள் வெற்றியை அந்த முட்கள் இன்னும் அழகாக்கப் போகின்றன. இந்த மாதத்தில் சில நாட்களில் சந்திராஷ்டமம் வரும்போது மட்டும் மௌனமாக இருங்கள். மற்றவர்கள் உங்களை தூண்டலாம், கோபப்படுத்தலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் காட்டும் பொறுமை உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன் பெரியவர்களின் ஆசியை பெறுவது வெற்றியை தரும். அவர்கள் சொல்லும் அனுபவ மொழிகள் உங்கள் பாதையில் இருக்கும் மேடுபள்ளங்களை சமன் செய்யும். பெற்றோர் ஆசி இருந்தால் உங்களுக்கு எந்த கிரகமும் தீமை செய்யாது. கன்னிராசி பெண்களுக்கு பொன், பொருள் மற்றும் ஆபரணச் சேர்க்கை இந்த ஏப்ரல் மாதத்தில் உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டமிடல்கள் வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தங்களின் திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்புகள் அமையும். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும். உங்களை ஒரு தலைவியாக மற்றவர்கள் ஏற்கும் சூழல் உருவாகும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருவதன் மூலம் இறுக்கம் குறையும். இயற்கை உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும். அந்த பயணங்கள் உங்கள் சிந்தனையை இன்னும் விசாலமாக்கும். ஒரு சின்ன தீபம் ஒரு பெரிய இருளை போக்கிவிடும். கன்னிராசியே, உங்கள் வாழ்வில் இருந்த இருளை போக்க ஒரு எளிய ஆன்மீக பரிகாரம் சொல்கிறேன். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் ஒளி வீசும். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது ஒரு கட்டு அருகம்புல் கொடுப்பது உங்கள் கர்ம வினைகளை போக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதுதான் உலகிலேயே மிகப்பெரிய தானம். அது உங்கள் வம்சத்தையே காக்கும் கவசமாகும். உங்கள் வீட்டு வாசலில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கும். மகாலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வர வழிவகை செய்யும். மாணவர்கள் கல்வியில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை சந்திப்பார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி செய்திகள் வரும். உங்கள் லட்சிய கனவுகள் நனவாகத் தொடங்கும். உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்கள் எதிர்காலத்தை திட்டமிட உதவும். கல்வியில் ஒரு சாதனையை நீங்கள் படைப்பீர்கள். திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னிராசி இளைஞர்களுக்கு தகுந்த வரன் அமைந்து மன மகிழ்ச்சியை தரும். எப்போது திருமணம் நடக்கும் என்று கேட்டவர்கள் முன்னால் உங்கள் திருமணம் பிரம்மாண்டமாக நடக்கும். காதலர்களுக்குள் இருந்த இடைவெளிகள் குறைந்து வீட்டில் திருமண பேச்சுக்கள் தொடங்க வாய்ப்பு உண்டு. உங்கள் காதலுக்கு உங்கள் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள். மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் சட்டப்படி உங்களுக்கு சாதகமாக முடியும். நியாயம் உங்கள் பக்கம் நிற்கும். இழந்த சொத்துக்களை நீங்கள் மீண்டும் மீட்பீர்கள். உப்பு திஞ்சவன் தண்ணீர் குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிப்பான். இது உலக நியதி. உங்களை ஏமாற்றியவர்கள் இந்த மாதம் வீழ்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள். நீங்கள் அவர்களை பழிவாங்க வேண்டாம். காலம் பார்த்து கொள்ளும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது அழியவில்லை, ஒரு விருட்சமாக வளரத் தொடங்குகிறது. கன்னிராசியே, நீங்கள் புதைக்கப்பட்டதாக உலகம் நினைத்தது. ஆனால் நீங்கள் வளரத் தொடங்கிவிட்டீர்கள். இந்த ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் பாதியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இரட்டிப்பு பலனை தரும். புதிய முதலீடுகளை தைரியமாக செய்யலாம். ஆனால்
நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அந்த பணம் இப்போது வசூலாகும், அல்லது நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வருமானம் வந்து சேரும். கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். தலை நிமிர்ந்து நடங்கள். உலகம் உங்களை பார்த்து வியக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. உங்கள் தோற்றம், உங்கள் பேச்சு, உங்கள் குணம் என அனைத்தும் இப்போது மாறப்போகிறது. இந்த உலகம் உங்களை ஒரு வெற்றியாளராக பார்க்கும். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கதை போல மாறிவிடும். மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் திகழ்வீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். என்னால் முடியும் என்ற மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும். இதுவரை யாரும் சொல்லாத உங்கள் வாழ்க்கையோடு ஒன்றிய உண்மைகளை நான் இங்கே பகிர்ந்துள்ளேன். இது வெறும் கணிப்பு அல்ல, இது உங்கள் வாழ்க்கை பாடம். இந்த ஏப்ரல் உங்கள் வாழ்வின் பொற்காலம். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இறையருள் துணை நிற்கும். எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறுவதைக் காண நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு அடியும் ஒரு வரலாற்று சாதனையாக மாறட்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தாருங்கள். அடுத்த மாதம் இதைவிட ஒரு பிரம்மாண்டமான அதிரடியான கணிப்புகளோடு நான் உங்களை சந்திக்க வருகிறேன். நம் சேனல் உங்கள் குடும்பம். இதை என்றும் நினைவில் கொள்ளுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். விதியை மதியால் வெல்வோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.